Hi students, நம்ம டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூனிட் 1 இன்ட்ரொடக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து யூனிட் 5 டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 3 டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கம்ப்யூட்டேஷன். சரி சார், இந்த யூனிட்டில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா DFT. ஸோ டிஎஃப்டினா என்ன அண்டு ஐடிஎஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎஃப்டியோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டிஎஃப்டியோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டோட்டலி வி ஹேவ் 8 ப்ராப்பர்ட்டிஸ். அதை நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து magnitude and phase representation. Magnitude and phase representation அது நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து we will be seeing how to find DFT. ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க x of n, அந்த சீக்வன்ஸுக்கு DFT நம்ம கண்டுபிடிக்கணும் பை ஃபார்முலா மெத்தட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 types of methods are possible. ஒன்று வந்து 4-point DFT, இன்னொன்று வந்து 8-point DFT. 4-point DFT அடுத்து 8-point DFT. இது நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு. அடுத்து வந்து we will be seeing IDFT, inverse discrete Fourier transform. இதில் we have two types of problems. One is 4-point IDFT, second is 8-point IDFT. So இது வரைக்கும் first half of the unit. So அடுத்து second halfல என்ன பார்ப்போம் அப்படின்னா second half is FFT, fast Fourier transform, அதாவது FFT நம்ம பார்ப்போம். ஸோ இதில் 2 மெத்தட்ஸ் ஆர் பாசிபிள். ஒன்று DIT அண்டு DIF. DITனா டெசிமேஷன் இன் டைம், DIFனா டெசிமேஷன் இன் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது நம்ம பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன சிலபஸ் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ this is FFT. இந்த FFTல நம்ம DFT கண்டுபிடிப்போம். we will be finding DFT. so இந்த DFT கண்டுபிடிக்கிறதுல FFT மெத்தட்ல we have 2 types. ஒன்று வந்து DIT, decimation in time. so இதில் we have 4-point DIT யூஸ் பண்ணி DFT கண்டுபிடிக்கணும். அடுத்து we will be having 8-point DIT யூஸ் பண்ணி DFT நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட் இஸ் DIF, DIT, DIF. ஸோ DIFலையும் we have 4-point DIF. அடுத்து we have 8-point DIF. இது DFT கண்டுபிடிக்க. அடுத்து we have IDFT. DFT கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ இதே மாதிரி IDFT நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ IDFTயும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா by using DIT method. ஸோ இதில் we have 4-point DIT for using IDFT. அடுத்து 8-point DIT by using IDFT. அடுத்து
அடுத்து second method DIF. So DIF லியும் we have 4-point DIF for finding IDFT. அடுத்து 8-point DIF for using IDFT. So FFT ல DFT யும் கண்டுபிடிக்க முடியும், IDFT யும் கண்டுபிடிக்க முடியும். So two methods DIT, DIF. இதுலயும் DIT, DIF. 4-point possible, 8-point possible, 4-point possible, 8-point possible. So இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் so last is circular convolution. இது நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். circular convolution. அவ்வளவுதான் சார். So this is the syllabus we need to cover in this unit 3, discrete Fourier transform and its computation. So இதில் ஒவ்வொன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது unit 3, discrete Fourier transform and its computation. ஸோ இந்த யூனிட்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா discrete Fourier transform and its properties. ஸோ ஃபஸ்ட்டு டிஎஃப்டினா என்ன, ஐடிஎஃப்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ டிஎஃப்டி discrete Fourier transform. ஸோ டிஎஃப்டியோட டெஃபினேஷன் இஸ் discrete Fourier transform of a sequence x of n is defined by DFT of x of n is equal to x of k summation n equal to 0 to n minus 1 x of n multiplied by e power minus j 2 pi kn divided by n, where k varies from 0 to n minus 1. Okay sir. ஸோ இந்த டெஃபினேஷனில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎஃப்டினா என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீக்வன்ஸுக்கு நம்ம டிஎஃப்டி கண்டுபிடிக்கணும். ஸோ வி வில் கெட் எக்ஸ் ஆஃப் கே. இதுதான் நம்ம பார்க்கணும். So formula is DFT of x of n is equal to x of k summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn divided by capital N. சரி சார், இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸோ டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் என் இருந்தால் இந்த சம்மேஷனுக்குள்ளேயும் we will be getting எக்ஸ் ஆஃப் என். சரியா? ஸோ அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் ஆஃப் என் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் என் இருந்தால் ஸோ இங்கேயும் என்ன இருக்கும், எக்ஸ் ஆஃப் இங்கே ஸ்மால் என் இருந்தால் இங்கேயும் என்ன இருக்கும், ஸ்மால் என் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் we will be getting ஸ்மால் என். சரியா? சரி சார், இதில் வேறு என்னென்ன வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் எம் இருக்குது அப்படின்னா இந்த சம்மேஷன்லேயும் n-க்கு பதில் we will be getting small m. அதே மாதிரி இந்த n இருக்கு இல்லையா, இந்த n-க்கு பதில் we will be getting small m. in case x of l இருந்துச்சுன்னா இங்கே சம்மேஷனில் l equal to 0 2 pi k l divided by capital N அப்படின்னு வரும். ஸோ இது ஒரு வேரியேஷன். அடுத்தது செகண்ட் வேரியேஷன் இஸ் இங்கே வரும் x of k. DFT of x of n can be also written as x of k. ஸோ இதில் இங்கே k இருக்கு இல்லையா, ஸோ இங்கே k இருந்துச்சுன்னா இங்கேயும் k வரணும். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே வேறு ஏதாச்சும் டேர்ம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே x of l வருது அப்படின்னா இங்கேயும் இந்த கேக்கு பதில் என்ன வரணும், l வரணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் முக்கியமான deviations, சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஸோ திஸ் இஸ் தி டெஃபினேஷன் ஃபார் டிஎஃப்டி. அடுத்து ஐடிஎஃப்டி. ஸோ ஐடிஎஃப்டியோட டெஃபினேஷன். ஸோ ஐடிஎஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இன்வர்ஸ் டிஸ்கிரீட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஐடிஎஃப்டி.
சரி சரி, எதுக்காக ஐடிஎஃப்டி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் எக்ஸ் ஆஃப் கே கொடுத்துருப்பாங்க, அதாவது டிஎஃப்டி கொடுத்துருப்பாங்க. இந்த டிஎஃப்டிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் தி சிக்னல் எக்ஸ் ஆஃப் என்னு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சமயம் வி நீட் டு அப்ளை ஐடிஎஃப்டி, இன்வர்ஸ் டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஐடிஎஃப்டிக்கான ஃபார்முலா இஸ் ஐடிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் கே. இதான் கொடுத்துருக்க டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இதுக்கு ஐடிஎஃப்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா it is notated as x of n equal to 1 by n summation k equal to 0 to n minus 1 x of k e power j 2 pi kn divided by n, where n varies from 0 to n minus 1. சரிங்களா? So this is IDFT ஓட formula. Okay sir. So இப்போ formula and definitions நம்ம பார்த்தோம். அடுத்து we move to properties of discrete Fourier transform. So first property என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். So first property is periodicity property. சரி சார், periodicity property என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். So x of k be the n-point DFT of finite duration sequence x of n. So x of n ன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அந்த சீக்வன்ஸுக்கு DFT is x of k அப்படின்னா x of n plus n is equal to x of n அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்து if x of n plus n is equal to x of n அப்படின்னா we need to prove x of k plus n is equal to x of k அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? ஸோ x of n ன்னு ஒரு சிக்னல் இருக்கு. ஸோ x of n is a x of n plus n என்னன்னா it is periodic. So x of n plus n is equal to x of n na it is periodic. So signal periodic அப்படின்னா DFT யும் பீரியாடிக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இதான் x of k plus n is equal to x of k. So signal is periodic அப்படின்னா DFT will also be periodic. அதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். சரி சார், இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறது? ஸோ எல்லா ப்ரூஃபுமே வி ஸ்டார்ட் வித் டெஃபினேஷன். ஸோ டிஎஃப்டியோட டெஃபினேஷன் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பை டெஃபினேஷன் DFT ஆஃப் x of n equal to summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn by n. So this is by definition. எனக்கு என்ன வேணும்னா x of k plus n தான் வேணும். அதாவது என்ன வேணும் அப்படின்னா I need, so this is equal to x of k. So x of k equal to DFT of x of n by definition. So எனக்கு என்ன வேணும் அப்படின்னா x of k plus n. So ப்ராப்பர்ட்டி படி பை டெஃபினேஷன் படி என்ன வரணும் அப்படின்னா பாருங்க, இங்க x of n இருந்தா இங்கேயே என்ன வரணும், x of n வரணும். சரியா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். சரி சார். நம்ம டெஃபினேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கே x of n இருந்தால் இங்கே x of n இருக்கணும். அடுத்தது என்ன, இன்னும் அடுத்து ஒரு வேரியேஷன் பார்த்தோம். என்ன வேரியேஷன் அப்படின்னா இங்கே k இருந்தா x of kல இங்கே k இருந்துச்சுன்னா இங்கேயும் என்ன இருக்கும், we will be getting k. சரியா? ஸோ இப்போ நம்ம ப்ரூஃப் பார்ப்போம். ஸோ நம்ம ப்ரூஃப் என்ன அப்படின்னா x of k plus n தான் நான் கண்டுபிடிக்கணும்.
So x of k plus n equal to, so x of k plus n equal to summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi. So பாருங்க, இங்க k இருந்தா இங்க என்ன வரணும், k வரணும். நமக்கு இங்க என்ன இருக்கு, k க்கு பதிலு k plus n இருக்கு, இந்த இடத்துல k plus n இருக்கு. அப்ப நமக்கு k க்கு பதிலு என்ன வரணும், இந்த இடத்துல k plus n வரணும். So 2 pi into k plus n multiplied by small n divided by capital N. சரியா? ஸோ இதுக்கப்புறம் இது என்ன பண்ணிக்கணும்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? ஸோ மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். ஸோ சம்மேஷன் n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi k n divided by multiply capital N multiplied by e power minus j 2 pi small n capital N divided by capital N. சரியா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கேபிட்டல் என், இங்கே ஒரு கேபிட்டல் என். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஜே 2 பை என் மட்டும் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக இட் பிகம்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ our simplification becomes summation n equal to 0 to n minus 1 x of n into e power minus j 2 pi kn by n. So by definition, definition எங்க இருக்கு, இதோ இருக்கு. ஸோ நம்ம definition கூட கம்பேர் பண்ணும்போது this is nothing but x of k. So already this side is x of k plus n. So நமக்கு தேவையான ப்ரூஃப் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ தேவையான ப்ரூஃப் என்ன அப்படின்னா x of k plus n is equal to x of k. So this is our proof. So periodicity property we have proved. Okay sir. அடுத்து next we move to linearity property. ஸோ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ x1 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. x1ங்கிற சீக்வன்ஸுக்கு DFT கண்டுபிடிச்சா x1 of k, x2 of n ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்கு DFT கண்டுபிடிச்சா x2 of k, தென் a1 x1 of n plus a2 x2 of n ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்கு DFT கண்டுபிடிச்சா we will be getting a1 x1 of k plus a2 x2 of k. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி சார், இதோட ப்ரூஃப் நம்ம பார்ப்போம். ஸோ எப்பயுமே we start with by definition. So by definition DFT of x of n equal to x of k equal to summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn by n. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா we need to prove DFT of a1 x1 of n plus a2 x2 of n. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். So this is equal to, so by definition summation n equal to 0 to n minus 1. So என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DFT of x of n இருந்துச்சுன்னா இந்த சம்மேஷனுக்குள்ள என்ன வரணும், x of n அப்படின்னு வரணும். ஸோ சம்மேஷன் n equal to 0 to n minus 1. இங்கே நமக்கு a1 x1 of n plus a2 x2 of n இருக்குது. ஸோ அந்த டேர்ம் அப்படியே இங்கே வந்துடும். ஸோ a1 x1 of n plus a2 x2 of n multiplied by e power minus j 2 pi kn by n.
ஓகே சார். ஸோ அடுத்து இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இதில் என்ன சார் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம்னா, இந்த இ பவர் டேர்ம் இந்த A1 டேர்முக்கும் A2 டேர்முக்கும் காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா அதே மாதிரி இங்கே சம்மேஷனும் காமனாக இருக்குது. ஸோ மை டேர்ம்ஸ் become n equal to 0 to n minus 1 a1 x1 of n e power minus j 2 pi kn by n plus summation n equal to 0 to n minus 1 a2 x2 of n a2 x2 of n e power minus j 2 pi kn by n. ஓகே சார். இதை இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன சார் வரும் அப்படின்னா a1 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ a1 நம்ம வெளியே எடுத்துருவோம். ஸோ a1 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா we will be getting a1 வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் சம்மேஷன் n equal to 0 to n minus 1 x1 of n e power minus j 2 pi kn by n plus இதில் a2 வெளியே வந்துடும். summation n equal to 0 to n minus 1 x2 of n e power minus j 2 pi kn by n. ஓகே சார். இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a1. சரியா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் this term and this term. This is nothing but discrete Fourier transform. By comparing with the definition, this one is equal to x1 of k plus a2, this one is x2 of k. Okay sir. So the side LHS பார்த்தோம் அப்படின்னா, so LHS is DFT of a1 x1 of n plus a2 x2 of n. So we have arrived at the proof. So நமக்கு தேவையான proof நம்ம prove பண்ணி. So this is linearity property. So அடுத்து circular shift property. So circular shift property ல என்ன சொல்றோம் அப்படின்னா, x of n ஓட discrete Fourier transform is x of k அப்படின்னா x of n minus m அதோட DFT is e power minus j 2 pi km by n multiplied by x of k. So this is circular shift property. And next is time reversal property. There is a time reversal property என்ன சொல்றாங்க அப்படின்னா, DFT of x of n is equal to x of k, then DFT of x of minus n is equal to DFT of x of n minus n. So x of minus n எப்படி எழுதலாம் அப்படின்னா x of n minus n னும் எழுதலாம். ஓகேவா? So this is equal to x of n minus k. So இதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். So time reversal property. So எப்பயுமே we start with definition. So by definition, DFT of x of n equal to DFT of x of n is equal to summation n equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi kn by n. So this is by definition. So நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா DFT of x of
minus n. DFT of x of minus n கண்டுபிடிக்கணும். So this is equal to summation n equal to 0 to n minus 1. So இங்க ஆக்சுவலா என்ன வரணும் அப்படின்னா x of minus n ன்னு வரணும். இந்த இடத்துல x of minus n ன்னு வரணும். ஆனா x of minus n is equal to x of n minus n. So x of minus n x of n minus n ன்னு நம்ம எழுதலாம். So I am writing x of capital N minus small n e power minus j 2 pi k n by n. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய எய்ம் என்னன்னா n மைனஸ் கே எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கேன்னு கொண்டு வரணும். சரி சார், இதுக்கப்புறம் என்ன சார் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே n மைனஸ் n இருக்கு இல்லையா, அதை வேற ஒரு வேரியபிளாக நம்ம எடுத்துப்போம். ஸோ வேற என்ன வேரியபிள் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா let me take let n minus small n equal to m. n minus small n is equal to m அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். Let capital N minus small n is equal to m அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ n minus n is equal to m அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்றோம். ஸோ DFT of x of minus n is equal to summation x of m. n minus n becomes small m அப்படின்னு வந்துடும். அடுத்து நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாருங்க, இங்க n இருந்தா சம்மேஷன்ல லிமிட்ஸும் n இருக்கணும், இ பவர்லையும் ஸ்மால் n இருக்கணும். சரியா? இன்கேஸ் இங்க m இருந்துச்சுன்னா n-க்கு பதில் m இருந்துச்சுன்னா லிமிட்லையும் m வரணும், இ பவர்லையும் m வரணும். சரியா? ஸோ நமக்கு இப்போ என்ன வந்திருக்குன்னா m தான் வந்திருக்கு, n-க்கு பதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா m வந்திருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட லிமிட்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகும். ஸோ லிமிட்ஸ் பிகம் n equal to 0க்கு பதில் m equal to அப்படின்னு வந்துடும். சரியா? சரி சார், n equal to 0 ஆனால் m equal to என்ன வருதுன்னு தெரியாது. ஸோ லிமிட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ரீகால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா when n equal to 0 இருக்கும்போது m ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ m is equal to n minus n. ஓகேவா? ஸோ n வந்து கேபிட்டல் n தான், மைனஸ் n, ஸ்மால் n ஓட வேல்யூ இஸ் 0. ஸோ இட் becomes capital N. ஓகேவா? ஸோ m equal to n equal to 0க்கு பதில் m equal to n அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து இப்போ நமக்கு அப்பர் லிமிட் வேணும். ஸோ அப்பர் லிமிட் வந்து n minus 1. இங்கே அப்பர் லிமிட் என்ன இருக்குன்னா n minus 1 இருக்கு. ஸோ when n is equal to n minus 1 அப்படி இருக்கும்போது m ஓட வேல்யூ m equal to n minus n equal to, ஸோ n வந்து கேபிட்டல் n தான், மைனஸ் ஸ்மால் n இஸ் n minus 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா n minus n plus 1. ஸோ plus n minus n cancel ஆகிட்டு we will be getting 1. ஸோ இங்கே அப்பர் லிமிட் இஸ் 1. அடுத்து வேறு என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து கம்பேர் பண்ணும்போது we will be getting அதே தான் வரும், e பவர் மைனஸ் j 2 pi k n.
அடுத்து இந்த ஸ்மால் m இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் m-ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் m-க்கு மாறிடும். சரியா? ஸோ அதை நம்ம இது வரைக்கும் கால்குலேட் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். n minus n is equal to m. ஸோ இதில் இருந்து minus n is equal to m minus n. ஸோ n is equal to n minus m. So small n is equal to capital N minus m. So இப்போ இந்த small n க்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? I can substitute capital N minus m அப்படின்னு substitute பண்ணிப்போம். சரியா? சரி சார். இப்போ simplify பண்ணுவோம். இப்போ simplify பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது summation m equal to, ஸோ இது வரைக்கும் நம்ம டெஃபினேஷன்லேருந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்துலேயுமே லிமிட் வந்து 0 to n minus 1 தான் நமக்கு வந்திருக்கு. 0 to n minus 1 தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ பாருங்க லிமிட் வந்து 1 to n இருக்கு. 1 to n இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லிமிட்ஸ் வந்து 1 to n இருக்குது. we need to change as 0 to n minus 1 பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா 0 1 2 3 அப் டு n, என்னக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்ன இருக்கும்? n minus 1 இருக்கும். சரியா? ஸோ நமக்கு வந்திருக்க லிமிட் வந்து 0 to n, ரைட்டா? ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சாம்பிள் பிஃபோராக எடுத்து 0 to n minus n அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டெஃபினேஷனை கொண்டு வர்றதுக்காக. ஓகேவா? ஸோ 1 to n-க்கு பதில் ஐ எம் மேக்கிங் இட் as 0 to n minus 1. ஸோ லிமிட்ஸ் கேன் பி written as m equal to 0 to n minus 1. அடுத்து x of m e power, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பிரித்து எழுதிப்போம். e power 2 pi k n divided by n multiplied by e power, ஏற்கனவே ஒரு வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, உள்ள ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ன்னு வந்துடும். e power j 2 pi k m divided by n. சரியா? சரி சார். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு கேபிட்டல் N, இங்கே ஒரு கேபிட்டல் N. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா e power minus j. So we will be getting e power minus j 2 pi k. So e power minus j 2 pi k ஓட வேல்யூ வந்து 1. Therefore இந்த full term becomes 1. So என்ன ஆகும் அப்படின்னா we will be getting equal to summation m equal to 0 to n minus 1 x of m e power plus j 2 pi km divided by capital N. இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இது நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு நம்ம ப்ரூஃப் படி என்ன வரணும் அப்படின்னா n minus k வரணும். x of n minus kன்னு வரணும். அதாவது கேக்கு பதில் n minus k அப்படின்னு வரணும். ஸோ இங்கே k இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேக்கு பதில் we need to bring n minus k. சரியா? ஸோ இந்த கேக்கு பதில் n minus kன்னு கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I am multiplying this value with 1. Multiplying this value with 1. ஸோ இதுக்கு முன்னாடி 1ங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 can be written as e power minus j 2 pi k or e power plus j 2 pi k, அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவை ஒரு கேபிட்டல் N வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1 வந்து summation m equal to 0 to n minus 1 x of m e power j 2 pi km divided by n multiplied by 1. இந்த 1 நான் என்னென்னு எழுதுறேன் அப்படின்னா,
e power minus j 2 pi அடுத்து இங்க லிமிட் m இருக்கு இல்லையா ஸோ அந்த m இங்க லிமிட் இருக்கிறதுனால 2 pi m எனக்கு என்ன வேரியபிள் வேணும்னா I need the variable capital N ஸோ divide by capital N போட்டுருங்க ஸோ இப்போ n கேன்சல் ஆகிடும் ஸோ என்ன இருக்குன்னா e power minus j 2 pi m தான் இருக்கும் ஸோ e power minus j 2 pi m is nothing but 1 ஸோ நமக்கு வந்து சரியா ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா summation m equal to 0 to n minus 1 x of m multiplied by ஸோ இது ரெண்டுத்துலேயும் என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் ஸோ என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா e பவர் மைனஸ் ஜே 2 பை m டிவைடட் பை கேபிட்டல் N ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் காமனாக இருக்குது சரியா இதெல்லாம் காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன கிடைக்குன்னா மைனஸ் கே கிடைக்கும் இங்கே வந்து கேபிட்டல் N கிடைக்கும் ஸோ I will be getting capital N minus K நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது நமக்கு கிடைக்கும் ஓகே சார் ரைட் ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் படி வந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா வந்திருக்கோம் ஸோ டெஃபினேஷன் படி பாருங்க இங்கே கே இருந்தால் இங்கே என்ன வரணும் இங்கே கே இருந்தால் this is equal to x of k இங்கே கே இருந்தால் இங்கே கே வரணும் நமக்கு என்ன வந்திருக்கு n minus k வந்திருக்கு ஸோ this is equal to I can write this as x of n minus k so k வந்து x of k இங்கே k க்கு பதில் n minus k வந்திருக்கு so I am getting x of n minus k so here DFT of x of minus n equal to x of n minus k so time reversal property நம்ம prove பண்ணியாச்சு so DFT of x of minus n is equal to x of n minus k so இது வரைக்கும் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா we have completed periodicity property, linearity property, circular shift property, time reversal property. So 4 property நம்ம complete பண்ணியிருக்கோம். So அடுத்து we will be seeing circular frequency shift property and complex conjugate property. So இது நம்ம அடுத்த class பார்க்கலாம். Thank you students.